மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 15 மாலை 6 மணி. தமிழக அமைச்சர்களுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளை டெல்லிக்கு மாற்ற கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக பாஜக மூத்த தலைவர் கல்யாணராமன் மனு தாக்கல் செய்துள்ளார். 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த இப்போதைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வருமானத்துக்கு அதிகமாக 76.40 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக அவர் மீதும் அவரது மனைவி மணிமேகலை மீதும் விருதுநகர் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 2012 வழக்கு பதிவு செய்தனர். அதேபோல வருவாய்த்துறை அமைச்சராக உள்ள சாத்தூர் ராமச்சந்திரன் 2006 முதல் 2011 வரையிலான திமுக ஆட்சியில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சராக பதவி வகித்த போது அவரும் அவரது மனைவி ஆதிலட்சுமியும் வருமானத்துக்கு அதிகமாக 45 லட்சம் ரூபாய் சொத்து சேர்த்ததாக 2012 வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்குகளில் இருந்து அவர்கள் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்த சென்னை உயர்நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு எதிராக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் மறு விசாரணை உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சாத்தூர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோருக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகளை டெல்லிக்கு மாற்ற கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக பாஜக மூத்த தலைவர் கல்யாணராமன் சார்பில் வழக்கறிஞர் ரிஷிகுமார் சிங் கௌதம் தாக்கல் செய்த மனுவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. அப்போது மனுதாரர் கல்யாணராமன் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் மனன்குமார் மிஸ்ரா, இந்த வழக்கில் எதிர்மனுதாரர்களாக உள்ளவர்கள் தமிழகத்தின் அதிகாரம் மிக்க அமைச்சர்களாக உள்ளனர் என்று தெரிவித்ததை ஏற்ற உச்சநீதிமன்றம் கல்யாணராமன் தாக்கல் செய்த மனுவை மறு விசாரணையை எதிர்த்து தங்கம் தென்னரசு தாக்கல் செய்த மனுவுடன் இணைக்க உத்தரவிட்டது.